இதுக்கெல்லாம் இப்ப என்ன அவசியம்? எதுக்கு இந்த தேவையில்லாத எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு? உன்னோட ஐடியாவை நீயே வச்சுக்க. நான் அறிவால வாழ்றவ. அதனாலதான் நீ ட்ரைனிங்க்கு போகலையா? ஆமா, அறிவாளிங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. போய் வேலையை பாரு போ. அதானே இந்த ஊரோட பிரச்சனையே. ஹலோ, நான் ஊற வச்சிருந்த அந்த கடலை பருப்பு எங்க? நான் இப்ப இங்க என் சட்டியை துவைச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து கடலை எங்க? அது எங்க? கடலை கடலை. ஐயோ யம்மா, என்ன கேட்ட பால் இன்னும் வரல? ரெடி ஆயிடுச்சுமா. இந்தா சுத்தமான ஆட்டுப்பால். ஆமா, கண்ணை குத்திர போதுப்பா. நீ இங்கதான் இருந்தியா? எதுக்கு கதவை திறக்காம இருந்த? உனக்காக தான் மீன் குழம்பு வச்சிருந்தேன். அப்படியே ஒண்ணு வச்சோன்னு வச்சுக்க. மீன் குழம்பா? நான் ஆசையா வளர்த்த கோழி. மசில் வர வேண்டாமா? மசில் எனக்கு சக்தி வேணும்ல. ஒரே முதுகு வலிடா சாமி. உட்காந்து வந்த உனக்கே எப்படின்னா ஓட்டிட்டு வந்தா எனக்கு எப்படி இருக்கும்? நல்ல ஊருடா அது. நான் இன்னொரு தடவை அவனுக்கு கால் பண்ணி பாக்குறேன்டா. சிக்னல் கிடைக்கலடா. சிக்னல் கூட இல்லாம என்ன ஊருடா அது? இவ்வளவு தூரம் ஓட்டிட்டு வந்ததுல கை வேற வலி. ஃளைட்ல வந்திருந்தா சீக்கிரம் வந்திருக்கலாம். நீ தான் பைக்ல வரணும்னு சொன்ன. சரி, இப்ப என்ன பண்றது? இங்க யார்ட்டையாவது கேட்கலான்னா ஒரு ஈக்காக்கா கூட கண்ணில் தட்டுப்படல. மச்சி, இந்த முழு ராத்திரி இங்கதான் இருக்க வேண்டியது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடி வயிற்றுல அப்படியே பிடிச்சி வலிக்குதுடா. ரெஸ்ட் ரூம் போறதுனா கூட எங்கடா போற? ரெஸ்ட் ரூம் கேக்குதா? அப்படி போய் அடிச்சு விட்றா. உயிர் எடுத்துக்கிட்டு. சரிதான், அதோட சுகமே தனிதான். மனுஷனா பிறந்தா எதையாவது வித்தியாசமா பண்ணணும். யாரா மூஞ்சில லைட் அடிக்கிறான் பாரு. யாரா அப்பு மாட்டணும்டா. ஏன்டா பேரை சொல்லிட்ட? ஐயோ, இது எதுக்காகன்னு தெரிஞ்சுதடா? இந்த ஊருக்குள்ள சரக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு. இது எதுக்குன்னு தெரிஞ்சுதாடா? எதுக்காக? பப்ளிக்ல ஒண்ணுக்கு போனதுக்கு. இது எதுக்காக? ஆம்பளையா பொறந்ததுக்கு. உண்மைய சொல்லுடா, நீங்க யாரு? எங்க இருந்து வரீங்க? சொல்லுடா. நாங்க சிட்டில லா காலேஜ்ல படிக்கிறோம். நாங்க சந்துருவ பக்கம் தான் இங்க வந்தோம். சந்துருவா? இவனா பாருங்க. இவன் தான். இவனை பார்க்க தான் நாங்க இங்க வந்தோம். பிசிக்கல் ட்ரெய்னரான சந்துருக்கும் லா காலேஜ் ஸ்டூடெண்டான உங்களுக்கும் என்னடா சம்பந்தம்? சொல்லுடா. எங்களோட கிளாஸ்மேட். சந்துருக்கும் பாருக்கும் இடையில நல்ல லவ் இருந்துச்சு. பாரு, ஏன் சைலண்டா இருக்க? நான் வாழ்ற வீடு, ஊரு, அங்க இருக்க ஆளுங்க, சம்பிரதாயம், அது எல்லாத்துக்கும் பொருத்தமான ஆளு நீ இல்ல. அந்த ஊருக்கு பொருத்தமா எந்த பையனும் பிறக்கல. நான் காதலிக்கிற பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் எங்க அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு. அதுல உனக்கு சம்மதமா இருந்தா? அப்படி திருட்டுத்தனமான கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன் சந்துரு. இந்த கல்யாணம் நடக்கணும்னா என் அக்காவோட சம்மதம் இருந்தா மட்டும்தான். எங்க ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் சம்மதிக்கணும். நான் வரேன் பாரு, உங்க அக்காவோட மனசை மாத்துறதுக்கு.
ஊர்க்காரங்க மொத்த பேரோட சம்மதத்தோட நான் அவனை கூட்டு வருவேன். அதுக்காக எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன். ஒரு சர்ப்ரைஸா இருக்கணும் தான் அவன்கிட்ட எதுவும் சொல்லாம நாங்க இங்க வந்தோம். அக்கா, இதுல யோசிக்க என்ன இருக்கு? ஒரு ஆம்பளை ட்ரைனர் வந்தா பஞ்சாயத்து இடிஞ்செல்லாம் போக போறது இல்லைல்ல? இல்ல இருந்தாலும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க போய் அந்த காம்படிஷனை பாருங்க அக்கா. என்னக்கா, இது எல்லாம் உன்னோட பிளான் தான்ல? என்ன பிளான்? நீ தானே அவனை இங்க வர வச்சது. அக்கா, அது வந்து உனக்கும் அவனுக்கும் லவ் வேறையா? லவ் பண்ணி அவன் கூட ஓடி போனோம்னா அதை நான் எப்பவும் பண்ணிருப்பேன்க்கா. உங்களோடவோ நம்ம ஊர் மக்களோட சம்மதமும் வேணும்னு தான் நான் அவன் கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த ஜென்மத்துல நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். அம்மா வேண்டாமா, சொல்றது என்ன சொன்னாலும் சரி, இது நடக்காது. நாங்க தான் உனக்கு பார்த்து வைப்போம். நம்ம வீட்டுக்கும் உனக்கும் ஏத்த மாப்பிளையா. அத விட்டுட்டு அவனுக்கு கட்டி வைப்போம் நினைச்சு கூட பாக்காத. நீ இல்ல, இந்த ஊர்ல வேற எந்த பொண்ணு அப்படி நினைக்க கூடாது. முதலாளி, 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 என்னடா பிரச்சனை? நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை. அந்த பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து அந்த பையனை பார்க்க வாலிபால் கிரவுண்டுக்கு போறாங்க. எதுக்கு? பிரசிடென்ட், நான் தான் ஏற்கனவே சொன்னேனே. ஏய், அக்கா வல நடடா. போதும், வாங்க. நட. வெளிநாட்டு வணிகத்தை பத்தி பேச முடியாது. டிசி ஜார்ஜ். டேய் 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 வாடா, சீக்கிரம் வாடா. என்ன விஷயம்? சீக்கிரம் வாடா, சொல்றேன். வாங்க வரேன். படிக்கிறவங்க கையில பேப்பர்ல பொம்மை பார்த்துட்டு இருக்க. சீக்கிரம் வாங்க, இல்ல வாங்க. சித்தப்பா, தூண்டில் போட்டது போதும், சீக்கிரம் வா வா. என்ன முதலாளி, என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை, சீக்கிரம் ஓடுடா. வேகமா வா. இந்த பக்கம் வா. இருக்கு இத பாரு. ஓடிடாம பாத்துக்கோ. ஐயோ, இவனுங்களா? கடவுளை எப்படியாவது இவனுகிட்ட இருந்து காப்பாத்து. ஒரு சீக்கிரமா வாங்க. வாங்க. எங்கேயும் போக வேணாம். இன்னும் ஸ்கூல் இல்ல. 2 வருஷத்துக்கு ஸ்கூல் இல்ல. ஸ்கூலே இல்ல. இன்னைக்கு என்ன நடக்குன்னு பாத்துருவோம். வேகமா எல்லாம் எங்க போறீங்க? அதெல்லாம் ஆம்பளைங்கள்ட்ட சொல்ல வேண்டிய விஷயம். வரடா. போடா. ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவனுக்கு காதுல கேட்டா அவ்வளவுதான். வந்துட்டாங்க. காட்டிட்டு போனா என்ன? வாங்க சீக்கிரம். பிரச்சனையா? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஒரு பொண்ணை ஏமாத்துறது ஈஸி. ஆனா நீ உன்னை மறந்துட்ட. இது என்னோட ஊரு. டவுட்டே வேணாம், இவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன ஆனாலும் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் நான் நேராவே சொல்லிடுறேன். பார்வை கூட்டிட்டு போறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். ஹே, உன் வேஷமும் நடிப்பும் இதுக்காக தானா? அடிச்சு ஓட விட்டுருவேன். எங்க ஊர் பொண்ணுங்க கிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா கூட்டிட்டு தான் போவேன். எங்க எல்லாரையும் தாண்டி இவன் மேல தூசி கூட விழ அனுமதிக்க மாட்டோம். டேய், இந்த பக்கம் வாங்கடா. நீங்க எங்க போறீங்க? அவனுங்க என் ஃப்ரெண்ட்ஸு கூட தான் நிப்பானுங்க. வாடா, தைரியமா கூட்டிட்டு வா. வா. இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நடக்க போறதெல்லாம் இங்க ஆம்பளைங்க தான் முடிவெடுப்போம்.